இந்த உலகத்திலேயே மனுஷனை அதிகமாக கொத்து கொத்தாக கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குது. அது சிங்கமும் இல்லை, முதலைகளான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. பின்ன கடலில் இருக்கிற பயங்கரமான சுறா மீனான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. வருஷத்துக்கு 1,40,000 பேரை கொள்கிற பாம்பான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அவன் தான் 6 கால் அரக்கன் கொசு. கொசுக்களால் மட்டும் வருஷத்துக்கு 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் உயிர் போகுதுன்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஆண் கொசு பெண் கொசு ரெண்டுமே பழங்களை தான் சாப்பிடும் ஃபர்ஸ்ட். ஆனால் எப்போ ஒரு பெண் கொசு பிரெக்னென்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வேட்டையே ஆரம்பிக்குது. அது ரத்தம் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் கடிக்கும், மனுஷங்களை தான் ரொம்ப அதிகமாக கடிக்கும். ஏன்னா அது முட்டை போட ரத்தம் தேவை. ஒரு கொசுவால் கிராமத்துலையும் நகரத்துலையும் வாழ்கிற அளவுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆண் கொசுக்கள் அதிகபட்சம் 1 வாரம் தான் உயிரோடு இருக்கும். ஆனால் பெண் கொசுக்கள் தகவமைப்பு கரெக்டாக இருந்தால் 2லேருந்து 8 வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஸ்டில் வாட்டர்னு சொல்லப்படுற தேங்கி இருக்கிற தண்ணியில் தான் அது முட்டை போடும், அதுவும் 100 கணக்கில். முட்டையிலேருந்து முதல்ல மண்டப்புழுன்னு சொல்கிற லார்வா வெளியே, அதுவே தவளைப்புழுவாக மாறி அதிலிருந்து ஒரு வளர்ந்த கொசு வெளியே வரும். கொசுக்கள் மொத்தம் 3700 வகை இருக்குது. ஆனால் அதில் 3 தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று அனோபிலஸ், இந்த கொசுவால் தான் அதிக மரணம் ஏற்படுது. 2வது ஏடிஸ், வேகமாக நோய் பரப்பக்கூடியதில் ஸ்பெஷலிஸ்ட் இந்த கொசு. இதுதான் டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா இந்த மாதிரி கொடூரமான நோய்களை பரப்புறது. 3வது கூலக்ஸ். இந்த கூலக்ஸ் மூலமா நரம்பு வியாதிகள் நிறைய பரவுதுன்னு சொல்றாங்க. நம்ம கூட யாராவது அதிகமாக பேசினா கொசு மாதிரி நோய் நோய்னு வராதான்னு சொல்லுவோம். ஆனால் கொசு எவ்வளோ டேஞ்சர்னு பார்த்தீங்களா?